இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் பெண்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா பிசிஓஎஸ் வெயிட் லாஸ். இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளத்தால் அவங்க பாடியோட வெயிட் வந்து நாளுக்கு நாளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை எப்படி ஹெல்த்தி வேல நம்ம வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு இந்த பிசிஓஎஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கம்பல்சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கான ஃபீட்பேக் கம்பல்சரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் விமன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி பார்த்து உங்கள் ஹெல்த்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெயிட் லாஸ்க்கும் உங்கள் பிசிஓஎஸ் ப்ராப்ளத்துக்கும் ஒரு 12 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா ரெடியூஸ் யுவர் கார்ப் இன்டேக். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் அதிகமான மாவுச்சத்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி இதை குறைச்சாகணும். இந்த மாவுச்சத்து என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய இன்சுலின் லெவல் வந்து இம்பேக்ட் பண்ணும். ஸோ நிறைய பேருக்கு இன்சுலின் லெவல் கரெக்டாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு டயபெட்டிக் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். உங்கள் வெயிட் ஓவர் வெயிட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும். மோஸ்ட் ஆஃப் விமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிசிஓஎஸ் ப்ராப்ளத்துக்கு இந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி குறைச்சிருங்க. செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா கெட் பிளான்டி ஆஃப் ஃபைபர். நிறைய நார்ச்சத்து உள்ள உணவுகள் எடுங்க. இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட டைஜஸ்ட்டுக்கும் கிளியராக இருக்கும். நார்ச்சத்து அதிகமாக இருக்கும்போது பெண்களுடைய தசைநார் பகுதிகள் எங்கெங்கே இருக்கோ ஸோ அது எல்லாமே ஆக்டிவாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நிறைய பேருக்கு சதை பிடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த தசையை நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னா நிறைய நார்ச்சத்து உள்ள உணவுகள் எடுங்க. உங்களுக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஈட் ப்ரோட்டீன். நிறைய பேருக்கு ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணுறதுல நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குது. ஸோ கம்பல்சரி ப்ரோட்டீன் அதிகமாக உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. இந்த ப்ரோட்டீன் லெவல் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் 20 கிலோவுக்கு 20 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும். நீங்கள் 80 கிலோ அப்படின்னா 80 கிராம் ப்ரோட்டீனை நீங்கள் கம்பல்சரி எடுக்கணும். இது ஒன் டே உங்கள் ஃபுட் ஹேபிட்குள்ளே இந்த 80 கிராம் ப்ரோட்டீன் கம்பல்சரி நீங்கள் எடுத்தால் தான் உங்கள் வெயிட் லாஸ்க்கு நிறையவே சப்போர்ட் பண்ணும். இந்த ப்ரோட்டீன் அதிகமாக கன்சியூம் பண்ணுறதால நீங்கள் ஹெவி கிரேவிங்ஸ் சாப்பிட்றவங்களா இருந்தாலுமே இந்த ப்ரோட்டீன் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய ஃபேட்டை பர்ன் பண்ணி உங்களோட கிரேவிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஃபோர்த் ஒன் ஈட் ஹெல்தி ஃபேட்ஸ். இப்போ விமன்ஸ்க்கு ஃபேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அவங்களுடைய கர்ப்ப காலத்தில் ஃபேட் கம்பல்சரி நிறைய இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு டெலிவரி செஷன் அப்போது ஹெல்த்தியாக இருக்க முடியும். இந்த ஃபேட் விமனுக்கு எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா குட் ஃபேட் அதாவது ஹெச்டிஎல் எவ்வளோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். 10லேருந்து 20% ஆண்களுக்கு இருந்தது அப்படின்னா குட். அண்ட் விமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 30% கம்பல்சரி இருக்கும். இந்த ஹெல்தி ஃபேட் ஃபுட்டை நீங்கள் கம்பல்சரி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வெயிட் லாஸ்க்கும் உங்கள் பிசிஓடி சிம்டம்ஸ்க்கும் இது ஒரு பெஸ்ட் நியூட்ரிஷனாக இருக்கும். ஃபிஃப்த்து ஒன் பார்த்திங்கன்னா ஈட் ஃப்ரீமெண்டட் ஃபுட்ஸ். நீங்கள் எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலுமே நீங்கள் புளிச்ச உணவாக சாப்பிடுங்க. இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா குட் பாக்டீரியா வந்து நிறைய நமக்கு கிடைக்கிறதால நம்மளுடைய குடல் வளர்ச்சியை வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக பராமரிக்க உதவும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி புளித்த உணவுகள் சாப்பிடும்போது நம்ம டைஜஸ்டிவ் ஹெல்த் நல்லாயிருக்கும். சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல் ஈட்டிங். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டைமில் கவனத்தோட உங்களுடைய உணவு பழக்கங்களை எடுத்துக்கணும். நிறைய பேர் இந்த மாதிரி சாப்பிடும்பொழுது பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க நிறைய பழங்கள் இருக்க உணவு முறையை தேர்ந்தெடுங்க. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா அதிகமான உணவு கோளாறு நம்ம வயிறு பகுதியில் இருக்காமல் அதிகமாக டைஜஸ்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை கரெக்டான டைமுக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான நியூட்ரிஷன் அப்சார்ப் ஆகும். செவன்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா லிமிட் ப்ரொசீட்ஸ் ஃபுட்டு அண்ட் ஆடட் சுகர்ஸ். பதப்படுத்தப்பட்ட உணவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது மாவுச்சத்தில் எது எதெல்லாம் பதப்படுத்தப்பட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதில் மோஸ்ட் ஆஃப் சுகர் ஆட் பண்ணாமல் இருக்க ஃபுட்டானு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அதில் சத்துக்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அது எடுக்கும்போது உங்களுக்கு ஃபேட்டாக தான் ஸ்டோர் ஆகும். அதில் எந்த ஒரு நியூட்ரிஷன் வேல்யூமே கிடைக்காது. ஸோ அதனால் பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க பதப்படுத்தப்பட்ட உணவு எடுத்திங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுடைய வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதில் இன்சுலின் லெவல் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறதால உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து டிக்ரீஸ் பண்ணி விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நைன்த் ஒன் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் ரெகுலர்லி. நீங்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிசிஓஎஸ் அண்ட் ஓவர் வெயிட்டில் இருக்க பெண்கள் ஒரு நாளைக்கு 45 நிமிஷத்துலேருந்து 65 நிமிஷம் வரைக்குமே நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும். ஸோ இது எந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னா கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் விமன்ஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ரெகுலர் பேசிஸில் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாடி வெயிட் குறைஞ்சி வெயிட் லாஸ்க்கு நிறையவே சப்போர்ட் பண்ணும். 10th ஒன் என்ன அப்படின்னா கெட் எனஃப் ஸ்லீப். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு போதுமான அளவுக்கு தூங்கணும். ஸோ நம்ம சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்காங்க ஒரு ஹியூமன் பாடி அப்படின்னா 1 டேஸ்க்கு கம்பல்சரி 7 to 8 hours தூங்கினா மட்டும்தான் அவங்களோட மைண்ட் வந்து ஆக்டிவாக இருக்கும். உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸுமே ஆக்டிவேஷன் மோடில் இருக்கும். ஸோ நீங்கள் 7லேருந்து 8 மணி நேரம் தூங்கலை அப்படின்னா உங்கள் மைண்ட் திங்கிங்கில் வந்து அதிகமாக போய்டும். ஸோ இதனால் உங்களுக்கு மைண்ட் அட்டாக் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்க வந்து பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் அதிகமாக தூங்குவாங்க. தூங்கும்போது அவங்களுக்கு மூச்சு திணறல் பிரச்சனையே இருக்கும். இந்த பிரச்சனை எதனால் விமன்ஸ்க்கு வரும் அப்படின்னா கிரெலின் மற்றும் கார்டிசோல் போன்ற
பசியை தூண்டும் ஹார்மோன் வந்து ப்ராப்பராக நமக்கு ஃபங்க்ஷன் இருக்காது. ஸோ நீங்கள் தூங்கினா மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு நடக்காது. 11th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிப்ரெஷன், அதாவது மைண்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் நீங்கள் அதிகமாக ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இது எதனால் அப்படின்னா நம்ம பாடியில் அட்ரினல் சுரப்பி அப்படின்னு ஒன்று இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா அது உற்பத்தி செய்யக்கூடிய கார்டிசோலின் அளவை வந்து அதிகரிக்கும். இதனால் இது டே டு டே லைஃப்பில் நமக்கு உயர் கார்டிசோல் அளவை இன்சுலின் மூலயமா பாதித்து நம்மளுடைய வெயிட் கெயினுக்கு இது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் டெய்லி பேசிஸில் கம்பல்சரி உங்கள் டிப்ரெஷனை குறைச்சிக்கோங்க. நீங்கள் டிப்ரெஷனாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் என்ன சொல்லுதோ அதை பண்ணுங்கள். உங்களோட மன அழுத்தம் எல்லாம் குறைஞ்சி உங்கள் வெயிட்டும் லாஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். 12th ஒன் வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் அண்ட் PCOS ப்ராப்ளம் இருக்கவங்க கம்பல்சரி சப்ளிமெண்ட்ஸ் வந்து நிறைய எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இதில் உங்கள் பாடிக்கு தேவையான ஒரு சப்ளிமெண்ட்ஸ், ஒரு நியூட்ரிஷன் ஃபுட்டை இப்போ நான் சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கம்பல்சரி இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஃபுட் எடுத்து நிறைய பேர் உங்களோட ஹெல்த்தை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா PCOS ப்ராப்ளம் இருக்கவங்க விமன் சாய்ஸ் எடுங்க கம்பல்சரி. இது உங்களுடைய டே டு டே லைஃப்பில் இந்த PCOS ப்ராப்ளத்துக்கு நல்ல சொல்யூஷன் கொடுக்கும். இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே டே டு டே லைஃப்பில் கேலரி பேசஸ் ரொம்ப லோவாக இருக்க ஃபுட் இருக்கணும். அதே சமயத்தில் அது நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாக கொடுக்கும். ஸோ நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும்னு கேலரி கம்மியாக எடுத்துட்டிங்க அப்படின்னா டைனர்ஸ் கொடுக்கும். ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஃபுட்டில் உங்களுக்கு கேலரி பேசஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் நியூட்ரிஷன் பேசஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது என்ன அப்படின்னா ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய ஃபார்முலா 1 புரோட்டீன் ஃப்ரெஷ் ஷேக்மெண்ட். இது நாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைய கொடுக்கும். இதில் 18 வகையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது, மைக்ரோ மேக்ரோ நியூட்ரிஷன் இருக்குது. ஸோ வெயிட் லாஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டை கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீமில் இருக்கக்கூடிய வெல்னஸ் கோச் இந்த ஃபுட்டோட ஃபுல் பெனிஃபிட் சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பருக்கு PCOS ப்ளஸ் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் பாடிக்கு எந்த மாதிரியான டாபிக் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ கிரேட் டே.